சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நன்னெறி கதைகள் என்ற வகையில் நிறைய கதைகளை நாம பார்க்கலாம். முதல்ல நாம நம்பிக்கை என்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கு நாம ஒரு கதையை பார்க்க போறோம். பொதுவாகவே மனித வாழ்க்கை என்பது நம்பிக்கையின் ஆதாரத்தில் தான் நடக்கிறது. இப்ப நான் காய்கறி மார்க்கெட்டுக்கு போறேன். நான் 1 வாரத்துக்கு வேணுங்கிற காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன். அப்படின்னா, நான் 1 வாரம் வரைக்கும் நான் உயிரோட இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கை தானே! சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்பிக்கை என்பது நமக்கு தெரியாமலேயே நமக்குள்ள இருக்கு. ஆனா, பொதுவாக பார்க்கும்போது, கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு 100% நம்பிக்கை இருக்கா? அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன கதை மூலமாக நாம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம மகாபாரதம், ராமாயணம் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம், இந்த மாரி கதைகள, புராண கதைகளை எல்லாம் நமக்கு சின்ன வயசுலேருந்தே நெறைய பேர் நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதுல ஒரு ஒரு விஷயத்த மட்டும், ஒரு சம்பவத்த மட்டும் நாம இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது மகாபாரத யுத்தம் நடந்துட்டுருக்கு, குருட்சேத்திரம். அந்த இடத்துல துரியோதனர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள. "இத பாருப்பா, நாம இந்த பஞ்ச பாண்டவர்கள எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. அவங்களுக்கிட்ட பலம் ஜாஸ்தி இருக்கு. நேரடியா மோதினா, அவங்கள நாம ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நாம என்ன பண்ணலான்னா, ரகசியமா போயி நைட்டோட நைட்டா அவங்கள 5 பேரையும் நாம கொன்னுடலாம். அப்போ பஞ்ச பாண்டவர்கள் இல்லைன்னாவே, அங்க அவ்வளோதான் வீக் ஆயிடும் அந்த படை. நாமெல்லாம் ஜெயிச்சிரலாம்." இந்த மாதிரி அவங்க வஞ்சகமா துரியோதனாதிகள் எல்லாம் திட்டம் போடுறாங்க. இந்த திட்டம் நைட்டோட நைட்டா யாருக்கு சேர்ந்துருது அப்படின்னா, ஒரு ஒற்றர் மூலமாக ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வருது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வந்த உடனே அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அடாடா! இப்படியெல்லாம் அவன் திட்டம் போடுறாங்களே, வஞ்சகமா திட்டம் போடுறாங்களே, எப்படியாவது பஞ்ச பாண்டவர்களுக்கு நம்ம உஷார்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, இவரு என்ன பண்றாரு, நேரா பஞ்ச பாண்டவர்கள் தங்கி இருக்கிற அந்த ஒரு அ இடத்துக்கு போறாரு. அங்க 5 பேரும் நல்லா கொறட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அர்ஜுனன் கிட்ட தான் போவாரு. உடனே அர்ஜுனன் கிட்ட போயி அர்ஜுனனை எழுப்பி, "ஆமா, குருட்சேத்திரம் நடந்துட்டு இருக்கு. போர் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல இப்படி நீங்க தூங்குறீங்க, எழுந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை எழுப்புறாரு ஸ்ரீ கிருஷ்ணர். அவனும் எழுந்துட்டு, "ஏன் கிருஷ்ணா, ஏன் மாதவா என்ன எழுப்பின? நான் நல்லா தூங்கிட்டு இருக்கனே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லும்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, "இத பாரு, துரியோதனன் ரகசியமா திட்டம் போட்டிருக்கான். உங்க 5 பேரையும் கொல்றதுக்கு. அதனால 5 பேரும் ரொம்ப அலர்ட்டா இருங்க. நான் அ எச்சரிக்கையோட இருக்கிறதுக்காக தான் நான் உங்கள எழுப்பினேன். தூங்குறத விட்டுட்டு எழுந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாரையும் எழுப்பி விடுறாரு. உடனே அர்ஜுனன் என்ன பண்றாரு, அப்படியே ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு பார்வை பார்த்துட்டு, மறுபடியும் போத்தி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாப்படி. இவர் பார்க்குறாரு. மறுபடியும் எழுப்பி விடுறாரு. "எழுந்திரு, என்ன இப்படி நீ தூங்குற மறுபடியும்? கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லாம அலட்சியமா நீ இப்படி மறுபடியும் படுத்து தூங்குற" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்படி. "சரி கிருஷ்ணா" அப்படின்னு சொல்லிட்டு, "பார்த்துக்கிறேன் நானு" அப்படின்னோனே ஸ்ரீகிருஷ்ணர் வந்துடுறாரு. அந்த கூடாரத்த விட்டு வெளியில வந்துடுறாரு. ஆனாலும் இவருக்கு மனசு கேட்கல. இவன் மறுபடியும் தூங்கிட்டா என்ன பண்றதுன்னு திருப்பி பார்த்தா, மறுபடியும் 5 பேரும் நல்லா கொறட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணருக்கு கடுப்பாயிடுது அப்படியே. "என்ன இப்படி பண்றாங்களே இவங்க" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அர்ஜுனனை எழுப்புறார். "என்ன அர்ஜுனா, நான் என்ன சொல்லிட்டு போனேன் உனக்கு? அவங்கெல்லாம் உன்ன கொல்லப் போறாங்க. 5 பேரையும் கொல்லப் போறாங்க. அந்த மாரி சமயத்துல நீ இப்படிதான் தூங்குவியா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுப்பி விடும் பொழுது, மறுபடியும் அர்ஜுனன் கிருஷ்ணர் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு, "கிருஷ்ணா, நீ இருக்கல்ல எங்களுக்காக. நீ இருக்கும்போது நாங்க ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் தூங்காம இருக்கணும்? நான் தூங்கினாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு நீ பொறுப்பெடுத்துக்கிட்ட. அதனால நான் நல்லா தூங்கிருவேன். என்ன காப்பாத்துறதுக்கு தான் நீ இருக்கியே!" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிர்றாப்படி. இவ்வளவுதான் விஷயம். இதுல என்ன அப்படின்னா, நாம கடவுள நம்புறோம் அப்படின்னா, 100% நம்புறோமா? இதுக்கு ஒரு சின்ன கேள்வி நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் கேட்கிறேன். நீங்க கோவில்ல போயி, "கடவுளே எனக்கு இது செய்யி, அது செய்யி, எனக்கு இது குடு, அத குடு" அப்படின்னு நம்ம கேட்கிறோம்.
கேட்கும் பொழுது, அவர் எனக்கு பண்ணிடுவாரு அப்படிங்கிற 100% நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, நீங்க ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பெரிய அதிகாரிகிட்ட போய் ஒரு மனு குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனு குடுக்கும் பொழுது, "சார் நீங்க இத எனக்கு செஞ்சுருவீங்களா?" அப்படின்னு கேட்கும் பொழுது, "ஆ செஞ்சர்றேம்மா" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போயிட்டு, மறுபடியும் "சார் மறுபடியும் செஞ்சுருவீங்களா?" அப்படின்னு கேட்டா, சும்மா சும்மா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிகாரி கோவம் வரும். "இந்தாம்மா, என் மேல நம்பிக்கை இருந்தா குடுத்துட்டு போ. இல்லைன்னா உன்னுடைய மனுவ எடுத்துட்டு போயிடு" அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல தாங்க. சாதாரண ஒரு அதிகாரிக்கே ஒரு தடவ சொன்னா செஞ்சுருவாரு. ஆனா கடவுள்கிட்ட நீங்க எத்தன தடவ உங்களுடைய குறைய முறையிடுறீங்க? டெய்லி எத்தன தடவ சொல்றீங்க? ஒரு 100 தடவ சொல்லுவீங்களா? இல்ல நீங்க டைம் பவுண்ட் வைக்கிறீங்களா? இத்தன மாசத்துக்குள்ள எனக்கு முடிச்சு குடு. 1 வாரத்துக்குள்ள முடிச்சு குடு. முடிக்கலன்னா உன் ஃபோட்டோவெல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சுருவேன். இந்த மாதிரி கடவுள் மேல 100% நம்பிக்கை வச்சு சொல்றீங்களா? இல்ல சந்தேகமா சொல்றீங்களா? நீங்க எல்லாரும் உங்கள நீங்களே கேளுங்க. நீங்க கோவிலுக்கு போனாலும் சரி, இல்ல கடவுள்கிட்ட தியானம் பண்ணாலும் சரி, இல்ல ஏதா ஒரு கோரிக்கை வச்சாலும் சரி, ஒரு தடவைக்கு மேல நீங்க சொன்னீங்க அப்படின்னா 100% நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால கடவுள் மேல நாம 100% நம்பிக்கை நாம கண்டிப்பா வச்சோம் அப்படின்னா, உங்க குறைய தாராளமா சொல்லலாம். உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் தாராளமா சொல்லலாம். ஆனா ஒரு தடவைக்கு மேல சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா கடவுள் மேல? நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். ஆக கடவுளை நினைக்கிறதுக்கும் பழகணும். அவர் மேல 100% நம்பிக்கை வைக்கிறதுக்கும் நாம பழகணும். நம்பினோர் கைவிடப்படார். இல்லையா? அதனால கடவுள் நம்மள கைவிட மாட்டார். கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கும். எப்போ? அவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது. அதனால உங்கள நீங்களே செக் பண்ணியும் பாருங்க. 100% கடவுள் மேல நாம நம்பிக்கை வச்சா எப்பவும் நல்லதே நடக்கும். ஓம் சாந்தி. கேட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மேலும் நாம இது போல நெறைய கதைகளை நாம சந்திக்கலாம். வணக்கம்.